பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கடவுள் தான் தூண்லேயும் இருக்கார், துரும்புலேயும் இருக்காருன்னு சொல்கிறோமே, அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு க்யூவில் நின்று கோயிலுக்கு போகணும், வீட்டில் இருந்தே கும்பிடலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? உண்மை என்ன அப்படின்னா, கோயிலுங்கிறது சாமி கும்பிடுற இடம் மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய எனர்ஜி சென்டர். நம்ம முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாமல் செய்யவே இல்லைங்க. கோயிலுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான அறிவியல், உளவியல் இதெல்லாம் இருக்குது. அது என்னன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கோயில்கள் பெரும்பாலும் பூமியினுடைய காந்த அலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கும். மேக்னெட்டிக் வேவ்ஸ் போகிறோம். குறிப்பாக அந்த கருவறை, அதாவது அந்த கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கிற இடத்துல செப்பு தகடுகள்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். இது பூமியோட பாசிட்டிவ் எனர்ஜியை அப்படியே இழுத்து அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் கவனிச்சிங்களா? கருவறை எப்பவுமே 3 பக்கமும் மூடி ஒரு பக்கம் தான் திறந்துருக்கும். இதனால் அந்த எனர்ஜி செதறாமல் நேராக சாமி கும்பிட வர்ற நம்ம மேலே அது பாயும். நம்ம கோயிலை சுற்றி வருவோம் இல்லையா, அந்த பிரதட்சணம் பண்ணுவோம், அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே மெதுவாக இறங்கும். இது ஒரு ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி தான், நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. கோவிலுக்குள்ளே போனாலே நம்மளுடைய 5 சென்சஸ் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும். பார்வை தீபாராதனையோட வெளிச்சத்தை பார்க்கும், மணியோசை மந்திரங்களை கேட்கும் காது, புலன்கள் இல்லையா, வாசனையை நுகரும், பூக்களுடைய வாசனை, கற்பூர வாசனை, சந்தனம் மணக்கும், தொடுதல், வெறும் காலில் அந்த தரையில் நடக்கிறது, சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுவாங்க, அது இந்த மாதிரி தொடுதல்லாம் நடக்கும். சுவை தீர்த்தம் சாப்பிடும்போதும் பிரசாதம் சாப்பிடும்போதும் நமக்கு இந்த மாதிரி 5 விஷயங்களும் ஒன்றா நடக்கிறப்ப நம்ம மூளையில் இருக்கிற தேவையில்லாத கவலைகள் இதெல்லாம் மறைஞ்சு ஒரு விதமான ஃபோக்கஸ் கிடைக்கும். வெளியில் இருக்கிற உலகத்தை மறந்து அந்த ஒரு நிமிஷம் நம்ம கூடவே இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோயிலில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் வீட்டில் இருக்கிறப்ப டிவியோ ஃபோனோ நம்ம கவனத்தை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கோவிலில் அந்த அமைதி, அங்கே வர்ற மற்றவங்களுடைய பக்தி இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கும். அந்த காலத்தில் பெரியவங்க சும்மா சொல்லலை, கோவில் இல்லாத ஊரிலே குடிபுக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை அந்த அமைதி தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் அப்போவே தெரிஞ்சிருந்தது. அது அப்படின்னாக்க அமைதியை தேடினா தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லையா? சிவாய நம.